நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஜோசியத்தில் மிகப்பெரிய $1,000,000 கேள்வி. எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனால் நான் ஏன் நல்லா இல்லை? அதுலேயே நான் அடிக்கடி பௌர்ணமி யோகத்தை ரொம்ப பெரிய அளவில் சொல்லக்கூடியவன். அதுக்காக சிலர் அமாவாசையில் பிறந்தவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் மனத்தாங்களே உண்டு. இந்த ஆள்பாட்டில் எப்போ பார்த்தாலும் பௌர்ணமியை தான் ஏன் சொல்லிட்டு இருக்கிறார். அமாவாசையில் பிறந்தவங்க நல்லா இல்லையா? அமாவாசையில் பிறந்த நல்லா இருக்கிறவங்க எத்தனையோ அரசியல்வாதிகள் எவ்வளோ பேர் உதாரணமாக இருக்கிறார்கள். சுபத்துவம் பாபத்துவத்தை அடிக்கடி உதாரணம் காட்டக்கூடிய நாம், பௌர்ணமி என்பது உலகம் முழுக்க சுபத்துவமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பௌர்ணமி அன்னைக்கு பாருங்க, அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா இந்த நடந்தே போகக்கூடிய காலகட்டங்கள், வாகனங்கள்லாம் கண்டுபிடிக்காத அந்த காலகட்டங்களில் காட்டு வழியே இரவில் அப்படியே நடந்தே போகக்கூடிய அமைப்புகள்லாம் எல்லாரும் பயண நாட்களுக்கு இந்த வளர்பிறை நாளாக பௌர்ணமி நாளை தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஒரு நைட்டு பூரா அப்படியே கும்பலாக போய் அடுத்த ஊருக்கு போகணும்னா பௌர்ணமியில் தான் போவாங்க. யாரும் அமாவாசை இருட்டில் போக மாட்டாங்க. உலகத்திற்கே ஒளிகாட்டக்கூடிய வழிகாட்டக்கூடிய அந்த பௌர்ணமி தினத்தில் பிறந்தவர்கள் எல்லாரும் நல்லா இருப்பாங்களான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. அடிக்கடி இப்போ நான் சொல்கிறேன், தசாநாதன் லக்னாதிபதியை விட வலுவானவன் அப்படிங்கிறத மிக தெல்ல தெளிவாக சொல்லுகிறேன். பௌர்ணமியில் பிறந்து கஷ்டப்படாதவங்க இருக்கிறாங்களா? கண்டிப்பாக இருப்பாங்க. பௌர்ணமியில் பிறந்து பிச்சைக்காரன் இல்லாமல் இருப்பாரா? கண்டிப்பாக ஒரு பிச்சைக்காரன் இருப்பார். கோவில் வாசலில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் ஒரு பிச்சைக்காரராக இருக்கிறார், இயலாதவராக இருக்கிறார். பௌர்ணமியில் பிறந்தவராக இருக்க மாட்டார்னு கேட்டால் உறுதியாக இருப்பார். பிச்சைக்காரர்களில் ஒருவர் பௌர்ணமியில் பிறந்தவராக இருக்கக்கூடும். ஆனால் அதில் ஒரு பெரிய இது என்னன்னா, நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி 10 பேர் வரிசையாக உட்காந்துருக்கிறாங்க பிச்சை எடுக்கிறதுக்கு. அதில் ஒருத்தருக்கு மட்டும் டக்கு டக்குன்னு காசு போட்டு மற்றவங்க போய்கிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா? அவர் அந்த பௌர்ணமியில் பிறந்த பிச்சைக்காரராக இருப்பார். அது ஒரு சின்ன சலுகை, அவ்வளோதான். அப்போ தசாபுக்திகளே சம்பவங்களை தீர்மானிக்கின்றன, வாழ்க்கை அமைப்புகளை தீர்மானிக்கின்றன போது நல்லா பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 30 வயசு வரைக்கும் அப்படியே டல்லாக இருப்பார். 30 வயசுக்கு பிறகு டல் அப்படியே டாப் லெவலில் வருவார். ஒருவர் 30-40 வயசு வரைக்கும் நல்லா இருப்பார். அப்பா அம்மா காலத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா புஷ்ஷுன்னு போயிடுவார். அப்போ இந்த நல்லாக இருப்பதும் நன்றாக இல்லாமல் இருப்பதும் இந்த தசாபக்தி அமைப்புகளின் அடிப்படையில் தான் உங்களுக்கு அமைகிறதே தவிர எந்த நிலையிலையும் காம்பினேஷன் தானே. யானையை குருடர்கள் பார்த்த கதையாக இல்லாமல் ஒட்டுமொத்த யானையும் அப்படியே ஒரு நிலையில வலிமையாக பார்க்கக்கூடிய அமைப்புகள் எப்போது ஜோதிடத்தில் பிடிபடுகிறதோ அப்போதுதான் அந்த ஜோதிடத்துடைய அமைப்புகள் வரும். அப்ப தசாபுக்திகள் எவ்வளவு முக்கியம் என்பதை அறிவுறுத்துவதும், பௌர்ணமியில பிறந்ததுனால ஒருத்தர் பெரிய டாப் லெவலுக்கு போயிட மாட்டாரு, அவருக்கு எல்லாமே கிடைச்சிடாது. ஏன்னா பௌர்ணமியில பிறந்த லக்னம் சுபத்துவம், லக்னாதிபதி சுபத்துவம், கேந்திர அமைப்புகள் எல்லாம் இருந்தாலும் அவருக்கு மிக மிக முக்கியமான சில விஷயங்கள் அடிபட்டு போனால் நல்லா இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ ஒரு உதாரண ஜாதகம் காட்டுறேன். இவர் பௌர்ணமியில பிறந்தவர். இந்த பௌர்ணமியில நான் அடிக்கடி வேற மாதிரி சொல்லுவேன், திருக்கார்த்திகையை ரொம்ப உயர்வா சொல்லுவேன். ஏன்னா 12 பௌர்ணமிகள்லேயே திரையில ஜாதகம் வந்திருக்கு. 12 பௌர்ணமியிலேயே திருக்கார்த்திகை பௌர்ணமி மிக உயர்வான ஒரு பௌர்ணமி. இதற்கான விளக்கத்தை அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். பௌர்ணமியின் நாயகன் சந்திரன் தான். சந்திரன் உச்சமாக இருக்கும்போது ஏற்படுகின்ற பௌர்ணமி கண்டிப்பாக இந்த பௌர்ணமி. எந்த பௌர்ணமி? திருக்கார்த்திகை பௌர்ணமி. அப்ப ஸ்தான பலத்திலும் அவர் உச்சனாக இருக்கக்கூடிய அமைப்புகள்ல ஒளித்தன்மையிலும் அவர் உச்சமாக இருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி தினத்தில் பிறந்தவர்கள் ஏதோ ஒரு வகையில கொடுத்து வச்சவர்கள்னு கூட சொல்லலாம். ஆனா எல்லாத்திற்கும் தசாபுக்திகள் நல்ல தசாபுக்திகளாக வர வேண்டும் இல்லையா? இன்னொன்று, எல்லாம் நல்லா இருக்குங்க, ஆள் நல்லா அழகா நல்லா ஜம்முன்னு இருக்கிறார், ஆள் பார்க்கறதுக்கு எம்ஜிஆர் மாதிரி, ஹீரோ மாதிரி, விஜய் மாதிரி, ஐயா அஜித் அவர்கள் மாதிரி பல இருக்கிறாரு. என்ன கொஞ்சம் மூளை சரியில்லைங்க, கொஞ்சம் ஒரு மாதிரியா பேசுவார் அப்படின்னு சொன்னா எப்படி புஷ்ஷுன்னு போயிடுமோ? இந்த ஜாதகத்தை பாருங்க. பௌர்ணமி யோக ஜாதகம். லக்னாதிபதி நீச்சம், பாவத்துவம் இல்லைன்னா கூட நீச்சம். ஜாதகத்தை இப்ப திரையில சொல்லிடுறேன். 23 நவம்பர் 1991, 23 நவம்பர் 1991 சாயந்தரம் 5:35 மாலை 5:35 திருச்சிக்கு பக்கத்தில் பிறந்த ஜாதகம். திரையில ஜாதகம் வந்திருக்கு. ரிஷப லக்னம். லக்னத்தில் உச்ச பௌர்ணமி சந்திரன், 2ல கேது, 4ல குரு, 5ல சுக்கிரன், பலவீனம், நீச்சம். எந்த விதத்திலும் அந்த இடத்துல நீச்சபங்க அமைப்புகளே அவருக்கு இல்லை. சந்திர அதியோகமும் அவருக்கு இல்லை. நீச்சமடைந்த சுக்கிரனாக அவர் இருந்தால், மீனத்தில் சந்திரன் இருந்தால் ஆகா ஓகோன்னுவேன். அவர் இங்கே சந்திர அதியோகத்தையும் தரக்கூடிய நிலைமையில் இல்லாமல் பௌர்ணமி சந்திரன் அப்படியே விலகி, பௌர்ணமி சந்திரனுக்கு கோணத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், பௌர்ணமி சந்திரனுக்கு 6, 7, 8ல சுக்கிரன் இருந்தால் தான் நல்லது. ஆக 5ல சுக்கிரன் நீச்சம்.
அடுத்ததாக சூரியன் புதன் செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க. பௌர்ணமி யோகம் கேந்திர பலத்தோடு இருக்குதுன்றதையும் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். 8இல் ராகு, சனி 9ஆம் இடத்துல இருக்கிறார். பாக்கியத்துல சனி இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். 9ஆம் அதிபதியாக பாவர்கள் வந்தால் அவர்கள் 9ஆம் இடத்தில் பாக்கியத்தில் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் சுபத்துவமாக இருக்க வேண்டும். இதுதாங்க விதி, சுபத்துவ பாவத்துவ விதி. அப்படி சில பேருக்கு 9லயே சனி இருக்கு. எனக்கு மிதுன லக்னமாகி 9ல சனி. எங்க அப்பா எப்படின்னு எனக்கு தானே தெரியும். எனக்கு 9ல சனி இருந்து மிதுன லக்னம் 9ல சனி. சனி எந்த இடத்தில் ஆட்சியாக இருந்தாலும் அந்த இடத்தை கெடுக்கவே செய்வார். எந்த இடத்துல இருந்தாலும் ஆட்சியா இருந்தா கூட கெடுப்பார். சுபத்துவமாக இருந்தால் ஆதிபத்திய காரகத்துவங்களை அவருடைய காரகத்துவங்களின் வழியாக நிறைவாக தருவார். ஜோசியம் பெரிய குழப்பங்க. இதுல வேற நீங்க கமெண்ட் கொடுக்குறவங்கலாம் சனியை பத்தி நான் ஏதாவது ஒன்று சொல்லிட்டேன்னு வைங்க, இவருக்கு என்னத்த சனியை பத்தி தெரியும், சனி இவருக்கு சாபத்தை கொடுக்கிறார், அது வரன்னு வைங்க. எப்போவுமே ஜோதிடத்தை பார்க்கும் பொழுது மனதை கலட்டி வச்சுட்டு பார்க்கணும். நம்ம ஜாதகமாக இருந்தாலும், நமக்கு இரத்த உறவுகளாக இருந்தாலும், நமக்கு வேண்டப்பட்டவர்களாக இருந்தாலும், எந்த ஒரு நிலையிலும் நம்ம சம்பந்தப்பட்டவர்களை தெரியுமோ தெரியாதோ மனதை கழட்டி வச்சுட்டு மனம் என்ன சொல்லுகிறது தீர்மானமாக என்பதை பார்த்தால் மட்டுமே இந்த உண்மையான எதிர்காலத்தை சொல்லக்கூடிய இந்த அறிவியலான இந்த கலை உங்களுக்கு பூரணமாக பிடிபடும். மற்றபடி என் ஜாதகத்தில் பாக்கியாதிபதி ஆட்சியாகத்தானே இருக்கிறார், நான் ஆகா ஓகம்னு இருக்க போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜோசியம் உங்களுக்கு பிடிபடலைன்னு அர்த்தம். ஆக இந்த இடத்துல ரிஷபத்தில் 9ஆம் இடத்துல சனி இருக்கிறது தப்பு. இதே சனி ரிஷப லக்னத்திற்கு 6இல் உச்சமாக இருந்தால் மிகப்பெரிய ஓகம் நன்மை. இதைத்தான் நான் சூட்சும வல்லுன்னு சொல்றேன். இயற்கையாகவே பாவர்கள் நல்ல ஆதிபத்தியங்களுக்கு ராஜ யோகங்களுக்கு அதிபதியாக ராஜயோக பாவகங்களுக்கு 9, 10ஆம் இடங்கள் போன்ற ராஜயோக பாவகங்களுக்கு பாவர்கள் அதிபதியாகும் பொழுது அவர்கள் 6இல் மறைந்து ஸ்தான பலத்தை பெறுவது மிகப்பெரிய யோகம். இதைத்தான் ரிஷப லக்னத்திற்கு 9, 10 கூடிய சனி 6ல் உச்சமாகிறார். இது சிம்ம லக்னத்திற்கு 4, 9 கூடிய செவ்வாய் 6ல் உச்சமாகிறார். இதுதான் ஒரு பெரிய மறைந்து கிடக்கக்கூடிய சூட்சுமங்கள். சரி, இந்த இடத்துல என்ன நடக்குது? பிறக்கும்போது செவ்வாய் தசை 4 வருஷம் 6 மாசம் 6 நாள். அதுக்கடுத்து ராகுதசை 22 வயசு வரைக்கும் நடந்து இப்போது குருதசையில இவருக்கு சுக்கிரபுக்தி முடிஞ்சு சூரிய புக்தி நடந்து, சூரியனும் முடிஞ்சு போச்சு. குருதசையில சந்திரபுக்தி 29/9/2025 இப்போ குருதசையில சந்திரபுக்தி நடந்துகிட்டு இருக்கு. சந்திரன் மாரகாதிபதி. ரிஷப லக்னத்திற்கு யார் அபயோகர்கள்? சூரியன், சந்திரன், குரு, செவ்வாய், இந்த 4 பேரும் அவயோகர்கள். இவர்களுடைய தசை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நட்பு நிலைகள்ல சுபத்துவமாக 3, 6, 10, 11ஆம் இடங்கள்ல இருந்தா மட்டும்தான் நல்ல பலன்களை செய்யுமே தவிர வேறு எந்த விதத்திலும் ஒரு மாதிரியான கேந்திர கோண அமைப்புகளில் இருக்கும் பொழுது இவர்களுடைய என்ன பண்ணுவாங்க? ஒரு தசையை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அது எதனை கொடுக்க விதிக்கப்பட்டிருக்கிறதோ, எந்த ஆதிபத்தியத்தை கொடுக்க விதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த ஆதிபத்தியத்தை தான் அது கண்டிப்பா கொடுக்கும். பிறக்கும் போது செவ்வாய் 22 வயசு வரைக்கும் ராகுதசை. இந்த ராகுதசை என்ன கொடுக்கும்? குருவை போல செயல்படுவார். குருவின் வீட்டில் இருக்கிறார், குருவின் பார்வையில் இருக்கிறார். அப்ப என்ன, 22 வயசு வரைக்கும் சாருக்கு அப்படிலாம் ஒன்றும் நல்லா இல்லைன்னு அர்த்தம். அதே நேரத்தில் லக்னத்துல ஒரு பௌர்ணமி சந்திரன் இருக்கிறதுனால சாப்பாட்டுக்கு அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லைன்னு அர்த்தம். லக்னாதிபதியே நீச்சமாகி விட்டார். ஆக எது இருந்தாலும் எதை கையில கொடுத்தாலும் அதை அனுபவிப்பதற்கு தடை இருக்குன்னு அர்த்தம். லக்னாதிபதி நீச்சம்னா சில நேரங்களில் சொல்றேன் இல்லையா, வாழ்க்கையே 40 வயசு 43 வயசுக்கு பிறகுதான் வாழ்க்கை செட் ஆகும். நிறைய இடங்கள்ல அழுத்தி சொல்றேன்ல, அதை கூட நான் தசாபுக்தியின் அடிப்படையில் தான் கவனிப்பேன். லக்னாதிபதி நீச்சமானாலே பிற்பகுதி வாழ்க்கையில நீங்க, அதுவும் நீச்ச பங்கம் ஆனால்தான். நீச்சம் என்பது பலவீனம், நீச்ச பங்கம் என்பது பலவீனத்திற்கு பிறகு கிடைக்கக்கூடிய பலம். பலவீனத்திற்கு பிறகு கிடைக்கக்கூடிய பலம். நீச்ச பங்க ராஜயோகம் என்பது பலவீனத்திற்கு பிறகு கிடைக்கக்கூடிய பலமோ பலம். இவ்வளவுதாங்க. இந்த 4-5 வார்த்தைகளை அப்படியே தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீச்சம் என்பது என்ன. நீச்சம் மட்டுமே ஆகியிருக்கிறார். நமக்கு ஒரு 12 விதி கொடுத்துருக்கிறோம். இந்த நீச்சம் மட்டுமே ஆகியிருக்கின்ற நிலைமையில என்ன, அந்த நீச்ச பங்கம் ஆகலைன்னா லக்னாதிபதி பலவீனமாக இருப்பதால் நீங்கள் முயற்சிகள் இல்லாமல் இருக்கிறீர்கள், அல்லது உங்களுடைய முயற்சிகள் பலிக்கல. லக்கணமும் பலவீனமாகி போச்சு. இந்த இடத்துல அது வேற. இந்த இடத்துல லக்னம் பௌர்ணமி சந்திரனுடைய இருப்பால நல்லா தான் இருக்குன்னு கண்டிப்பா சொல்லுவேன். ரிஷப லக்னத்திற்கு லக்னாதிபதி நீச்சமானாலும் திக்பலத்திற்கு பக்கத்துல இருப்பார். ஆக இந்த இடத்துல என்ன நடக்குது, முயற்சிகள் இருக்கும், ஆனால் அந்த முயற்சிகள் பலன் அளிக்காது. அதுதான் உண்மை. ஜாதகர் தன்னுடைய வாழ்நாள் கடமையாக
உயர்நிலை அமைப்பில் அரசு வேலை எதிர்பார்த்து ஏமாந்து போனவர். அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்ட கேள்வி கிடைக்கவே கிடைக்காது. நடக்கிறது குருதசை, கண்டிப்பாக கிடைக்காது. சனி திசையாவது உங்களுக்கு பெரிய யோக திசையா? எல்லாரும் என்ன நினைப்பீங்க, பாக்கியாதிபதி 9ஆம் இடத்துல இருந்து அந்த பாக்கியாதிபதி அருமையான அமைப்பில் நல்ல யோக திசைன்னு சொன்னால் சனி திசையும் யோக திசை கிடையாது. புதன் திசை தான் வாழ்க்கையில் ஓரளவிற்கு கேந்திர பலத்தில் 2-5 லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் கேந்திர பலத்தோடு அமர்ந்து அதே இடத்துல பௌர்ணமி சந்திரனுடைய அதியோகத்தில் இருக்கிறனால புதன் தசை தான் இவருக்கு ஓரளவுக்காவது யோகத்தை கொடுக்கக்கூடிய தசை. சனி திசை கூட என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, மூல நூல்களில் 9ல் பாக்கியாதிபதி வலுத்திருந்தா பெரிய யோகத்தை செய்வார் பாருங்க, அவ்வளோதான். ஆக இந்த இடத்துல அரசு வேலை கிடைக்குமா கிடைக்காதா? ஒரு வேலை இந்த ஜாதகத்திற்கு யோக தசை பெல்ட்டுகள் என்று சொல்லப்படக்கூடிய சனி புதன் கேது சுக்கிர திசைகள் அமைந்திருந்து சுக்கிரன் நீச்ச பங்கத்தை அடைந்திருந்து சனி இளம் வயதிலேயே வந்து போய் ஒரு 20 வயசுக்குள்ள இந்த மாதிரியான சனி தசை பாக்கிய தடைகளை கொடுக்கக்கூடிய சனி தசை வந்து போய் 28 தசாபக்தி எவ்வளவு முக்கியன்றதுக்காக இந்த ஜாதகத்தை எடுத்துக்காட்டா காட்டுறேன். ஜோதிடத்துல முழுசா தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்றவங்களுக்கு கூட தடுமாறி இடறி வழுகின்ற இடங்கள் இந்த மாதிரியான இடங்கள். ஐயா நீ சொல்ற பௌர்ணமி யோகம், பௌர்ணமியில பிச்சை எடுக்கிறவன் இல்லையானா அதுக்கு உதாரணமா இந்த மாதிரியான ஜாதகங்களை சொல்லுவேன். பௌர்ணமியில அரசு வேலைக்காகவே எதிர்பார்த்து இளவு காத்த கிளின்னு சொல்லுவாங்கல்ல, அரசு வேலை இன்னைக்கு கிடைக்கும் அன்னைக்கு கிடைக்கும், நான் வந்து IAS ஆஃபீஸர் ஆகிடுவேன் IPS ஆஃபீஸர் ஆகிடுவேன் என்பது மாதிரியான ஒரு கனவுகளோடு தோற்று போன ஜாதகம். எப்படி சொல்றீங்க இனிமே கிடைக்காதா? வயசான 33-34 வயசு தான் ஆகுது. ஜோதிடம் வந்து ஒரு விதி தான், நான் ஒன்றும் கடவுள் கிடையாது. ஆனால் விதிகளோடு கணிக்கக்கூடிய ஜோதிடம் நான். எந்த ஜோசியரும் கடவுள் கிடையாது. ஜோதிடருடைய வாக்கு பலிதம் என்பது கிடையவே கிடையாது. இந்த வாக்கு பலிக்கும் ஜோசியருக்கு அப்படின்னு சொன்னால் அதில் கொஞ்சம் உஷாரா இருங்க. எந்த ஜோசியரும் கடவுள் கிடையாது. ஒரு ஜோதிடருக்கு கணித பலிதம் தான் தேவையே தவிர வாக்கு பலிதம் இல்லை. வாக்கு பலிதம் நான் சொன்னால் பலிக்கும் அப்படின்னு சொல்றவர் வந்து கொஞ்சம் உட்டாலக்கடி அடிக்கிறாருன்னு அர்த்தம். எந்த ஜோசியரும் கடவுள் கிடையாது. ஜோசியருக்கு வாக்கு பலிதம் தேவையே இல்லை. அப்படியானா அது அருள் வாக்கு ஜோசியம்னு போயிடும். ஜோதிடம் கட்டுக்கு உட்பட்ட ஒரு மகத்தான ஒரு கணிதம். இந்த கணிதத்தை ஓரளவிற்கு தெரிந்து கொண்டவர்களுக்கு அந்த எதிர்கால அமைப்புகளை அதை புரிய வைக்குது. அந்த கணிதத்தை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு உங்களுடைய ஜாதகத்தில் புதன் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறதோ அதை வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்குவீங்க. ஆக இந்த ஜாதகத்தில் அரசு வேலை கிடைக்குமா கிடைக்காது. 8-12 சுபத்துவமாக இருக்க வெளிநாடு வெளிமாநிலம் போவாரா? அப்போ கூட லக்னாதிபதி நீச்சமாக இருக்கின்றனால வெளிநாடு போனால் பிழைச்சிருவார்ல. இங்கே லக்னாதிபதியே நீச்சமாக இருக்கிறாரே சார், தமிழ்நாட்டில் தான் இருக்கிறார், சென்னை போன்ற பகுதிகளில் தலைநகரத்தில் தான் இருக்கிறார். அரசு வேலைக்கு முயற்சி செய்துக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு 7-8 அட்டம்ப்ட் எழுதிட்டாரு. அரை மார்க்கு 1/4 மார்க்கில் போய்கிட்டே இருக்கு. நல்லா தான் முயற்சி பண்ணுறாரு. இறுதியாக அவரே நேரில் வந்து அவரும் அவருடைய நண்பர்களும் நேரில் வந்து சில விஷயங்களை எனக்கு பட்டவர்த்தனமாக சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு பெரிய சப்போர்ட்டில் கேட்கும் பொழுது, ஐயா இதுதான் உண்மை, நீங்கள் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இந்த இடத்துல தசாபுக்திகள் உங்களுக்கு கை கொடுக்கவில்லை. அட்டமாதிபதி அமைப்பு உங்களுக்கு நல்ல விதமாக இல்லை. ஏன்னா பிறக்கும் போதே உங்களுக்கு 4 வயசுல இருந்து ராகு 8 தான் கொடுத்திருக்கிறாரு. 22 வயது வரை ராகு உங்களுக்கு தவறாகவே வழிகாட்டி 22 வயதிற்குள்ள உங்களுடைய கல்வியை மடமாற்றி தசை மாற்றி தேவையில்லாத கிடைக்காத அரசு வேலையின் சார்பில் உங்க ஆர்வம் அவ்வளத்தையும் திணிச்சு நீங்க பைத்தியகார்த்தனமா அரசு வேலைன்னுட்டே இருப்பீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு இன்னும் சில காலம் கழித்து, அது கூட இப்ப கிடையாது, சனி புக்தி ஆரம்பிக்கும் போது தான். என்னதான் சனி தசை நல்லா இல்லை அப்படின்னாலும் சனி தசை சாப்பாடு துணிமணிக்கு பஞ்சத்தை கொடுக்காது. யோகத்தை செய்யாதே தவிர அடிப்படை தேவைகளை பாக்கியாதிபதி ஆதிபத்தியத்தை தர வேண்டும் என்பதன் அடிப்படையில் ஏதாவது ஒரு வகையில் குருதசையை விட சனி தசை மேல இருக்கும். என்னங்க இப்பத்தான் குழப்புறீங்க, 9ஆம் அதிபதி இப்படி இருப்பார் அப்படி இருப்பார், சனி தசை யோகம் செய்யாதுன்னு சொன்னீங்க. சனி தசை யோகம் செய்யாது, ஆனால் பேசிக் அமைப்புகளை அமைச்சு தரும். ஆதிபத்தியத்தை அவர் தான் கொடுக்கணுன்றதுனால இவ்வளவுதான் வித்தியாசம். ஆனால் இந்த வார்த்தைகளை புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு அளவிற்கு ஜோதிடத்தில் ஒரு அளவிற்கு ஒரு மேதமை இருந்தால் தான் நான் இப்போ சொல்லக்கூடிய சில நுணுக்கங்கள் புரியும். இது வந்து ஒரு டஃப்பான நுணுக்கமான ஒரு வீடியோ தான். குருதசை வரைக்கும் ஜாதகருடைய எந்த வித அபிலாஷை திருமணம்லாம் ஆகலைங்க, எதையுமே பண்ண விட மாட்டார். ஏன்னா லக்னாதிபதி நீச்சமானா அந்த வயதுல உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்காது.
இங்க பங்கமாக இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு வகையில நல்ல விதமாக இருக்கும். பங்கம்னா என்ன? சந்திர கேந்திரத்தில் இருக்கணும், அவர் சந்திர கோணத்தில் இருக்கிறார், புதனோடு சேர்ந்து இருக்கணும், அந்த அமைப்புகளும் இல்லை. வீடு கொடுத்தவன் வலுவாக இருக்க வேண்டும். வீடு கொடுத்தவன் சந்திர அதியோகத்தில் இருப்பது பெரிய வலுவான ஒன்று அமைப்பு இல்லை. ஆக இந்த இடத்துல லக்னாதிபதி எந்த இடத்திலும் எந்த அமைப்பிலும் நீச்ச பங்கமாக இல்லாமல் இருப்பது, அட்டமாதிபதியாகிய குரு தசையை நடத்துவது. வெளிநாடு கூட போகலைன்னா பாருங்க, லக்னாதிபதி வலுவா இருந்தால் வெளிநாடு போய் படைக்க வச்சிருப்பார். ஆக இந்த ஜாதகருக்கு இன்னும் சில காலத்திற்கு பிறகு அதையும் அவர்கிட்ட தெளிவாகவே சொல்லியிருக்கிறேன். வெளி மாநிலம் வெளிநாடு போன்ற இடங்கள்ல தலைமை பதவி தனியார் அமைப்புகள்ல கிடைக்கும். ஒரு 100 பேர் ஒரு 50 பேருக்கு ஏதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் இவரை பிழைக்க விடாது. அதற்காக அவர் மனசை ஏத்துக்காம அப்படியே இன்னும் இதுக்குள்ளேயே அந்த அரசு பண்ணினே கொண்டு போய் அதற்கு பிறகு சனி தசை ஆரம்பமாகின்ற ஒரு சில நிலைகளில் குருதசை ராகுபக்தி ஆரம்பிக்கும் பொழுது, எப்போ அந்த குருதசை ராகுபக்தி ஆரம்பிக்குது? 2028 குருதசை ராகுபக்தி ஆரம்பிக்கும் பொழுது மட்டுமே இந்த ராகுபக்தியே திருமணம் போன்ற அமைப்புகளை அப்படியே, ஏன்னா அவர் தான் 11ஆம் அதிபதியாகவும் செயல்படணும் இல்லையா? அந்த ராகுபக்தி குருதசை ராகுபக்தியில திருமணம் போன்ற அமைப்புகள் அப்படியே லேசா சின்ன சின்ன விஷயங்கள்ல கொஞ்சம் நல்லபடியாக எதையாவது ஒன்றை காட்டி வெளி மாநிலத்திற்கு ஜாதகரை நகர்த்தி ஒரு 10 பேரிலிருந்து 50 பேர் கூட இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தலைமை பதவி என்ன இருந்தாலும் சூரியன் சுபத்துவம் இல்லையா, அந்த அமைப்புகள்ல அவரை கொண்டு போய் நிறுத்தி வச்சு அப்படியே ஒரு இதை தரும். சனி திசையிலிருந்து பேசிக்கான அமைப்புகள் இவருக்கு கிடைக்கும். பேசிக்கான அமைப்புனா 40 வயசுக்கு பிறகு ஒரு புள்ள பாக்கியம் கிடைக்கணும், பொண்டாட்டி கிடைக்கணும், சாப்பிட்றதுக்கு 3 வேளை சாப்பிட்றதுக்கு ஓரளவிற்கான ஒரு வருமானம் உள்ள ஒரு வேலை கிடைக்கணும். அது கண்டிப்பாக கிடைக்கும். யோகம் என்பது வேறு விதமானது. நல்ல பங்களா, நல்ல காரு, கூப்பிட்ட குரலுக்கு வேலைக்காரங்க, ஒரு ஆள் அம்பு படை அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் யோகம். அந்த யோகத்தில் அந்த சனி தரமாட்டார். அப்படி அவர் தர வேண்டுமெனில் சுபத்துவமாக இருக்க வேண்டும். இங்கே அவர் சுபத்துவமாக இல்லாத அமைப்பின் அடிப்படையில் சுபத்துவமாக இல்லை, இயல்பாக இருக்கிறார். இயல்பாக இருக்கக்கூடிய சனி வயதிற்கேற்ற பாக்கியங்களை, அந்த வயதிற்கேற்ற ஒரு பெண் துணை, மனைவி, குழந்தைகள் என்பது போன்ற அமைப்புகளை தான் கண்டிப்பாக செய்வார். அது குருதசை ராகுபக்தியில் இருந்து தான் நடக்கும்ன்றதையும் தெளிவாக இவருக்கு சில நிலைகளில் சொல்லியிருக்கிறேன். சரி, இதே மாதிரி இப்போ என்ன, இந்த ஜாதகத்திற்கு தசாபுக்திகள் நன்றாக இல்லாத காரணத்தினாலும் லக்னாதிபதி நீச்சத்தை அடைந்திருக்கின்ற காரணத்தினாலும் வாழ்க்கை முதல் 40 வருடங்கள் கிட்டத்தட்ட 37-38 வயசு வரைக்கும் பெரிய அளவில் இல்லவே இல்லைங்க. சனி தசையிலிருந்து வாழ்க்கையை ஆரம்பிக்கும் என்பது தான் உண்மை. இப்போ அடுத்த ஜாதகத்தையும் இதே மாதிரி ஒரு ஒற்றுமையுள்ள ஜாதகம், ஆனால் அவர் அரசு வேலையில் இருக்கிறார், பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜாதகம். இதனை அடுத்த ஜாதகம், இப்போ இதற்கு அடுத்து ஒரு ஜாதகம் வருது பாருங்க, 2வது ஜாதகம் வருது. இவர் அரசு வேலையில் இருக்கிறார், சைபர் கிரைம் காவலராக இருக்கிறார். சைபர் கிரைம்ல காவலர், அதாவது போலீஸ் தான், யூனிஃபார்ம் போட தேவையில்லாத சைபர் கிரைம் இருக்கு இல்லையா, அந்த சைபர் கிரைம்ல இவர் காவலராக இருக்கிறார். ஜாதகம் திரையில வந்துருச்சு. இவரும் பாருங்க பௌர்ணமிக்கு கொஞ்சம் பக்கத்துல பிறந்திருக்கிறார். 28/8/1991 காலையில 7:20 பட்டுக்கோட்டையில பிறந்த ஜாதகம். பட்டுக்கோட்டையில பிறந்திருக்கிறார். சிம்ம லக்னம், லக்னத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், குரு, 2ஆம் இடத்துல செவ்வாய், 5ல் ராகு, 6ல் சனி, 8ல் சந்திரன், 11ல் கேது. ஜாதகர் பிறக்கும் போது சனி தசை 6 வருஷம் 6 மாசம் 18 நாட்கள் மீதம் இருந்த நிலையில இப்ப அவருக்கு சுக்கிர தசையில சுயபுக்தி முடிஞ்சு சூரிய புக்தி போய்கிட்டு இருக்கு. 16/7/2025 இருந்து 16/7/2026 வரைக்கும் சூரிய புக்தி சுக்கிர தசை நடக்குது. இவர் ஐபிஎஸ் மாதிரியான பெரிய அமைப்புகளுக்கு ஆசைப்பட்டு அதற்கான பரீட்சைகளை எழுதினவர். தசாபுக்திகள் சரியாக இல்லைன்னா அவர் என்ன மாதிரியான ஒரு இடத்திற்கு கீழ், பாருங்க, அவருக்காவது சுக்கிரன் நீச்சம். லக்னாதிபதி இங்க பாருங்க, ஆட்சி மற்றும் சுபத்துவம். லக்னாதிபதி ஆட்சி மற்றும் சுபத்துவம், பெரிய அளவில் சுபத்துவமாக இருக்கிறார். ஆனால் அவயோக தசைகள், பிறந்ததே சனி தசையில பிறந்திருக்கிறார். அதற்கடுத்து புதன். இப்போ சுக்கிர தசை 20 வருஷம், இப்பவே இவருக்கு 35 வயசு. 55 வயசு, 58ல் ரிட்டையர்டு. 50-55 வயசு வரைக்கும் சுக்கிர தசை. சுக்கிரன் அவயோகர். சிம்ம லக்னத்திற்கு கண்டிப்பாக எந்த விதத்திலும் அப்படியே நிறைவான ஒரு பலன்களை கொடுக்க தகுதியற்றவர். அப்படி நிறைவான பலன்களை அவர் கொடுக்க வேண்டுமெனில் ஓரளவிற்காவது 3, 6, 10, 11 என்று சொல்லப்படக்கூடிய இடங்கள்ல
6, 11ஆம் இடங்கள்ல அவர் சுபத்துவமாக நட்பு நிலைமைகள்ல இருந்தா ஓரளவுக்கு நல்ல பலனை செய்வாரு. 3ல ஆட்சியாக இருந்தா கூட ஓரளவுக்கு பரவாயில்லாம இருப்பார். ஆனா 10ல் கேந்திராதிபத்திய தோஷத்தோடு அவர் தனித்திருக்கும் பொழுது சுக்கிரதசை கூட பெரிய அளவுல நல்லதுகள் செய்யாது. கேந்திராதிபத்தியம் பங்கப்பட்டிருந்தால் ஓரளவுக்கு நல்லதை செய்யும். சரி, இங்க பாருங்க, இவர் ஐபிஎஸ்க்கு ட்ரை பண்ணி இப்ப சைபர் கிரைம் காவலராக இருக்கிறார். சைபர் கிரைம் காவலருக்கு என்ன அமைப்பு? செவ்வாயும் புதனும் சுபத்துவமா இருக்கணுமா? செவ்வாயும் புதனும் சுபத்துவமா இருக்கணும். முதல் நிலை சுபத்துவம் அவயோக திசைகள்ல செயல்படவே செயல்படாது. 2ஆம் நிலை சுபத்துவம் தான் செயல்படும். முதல் நிலை சுபத்துவம் கண்ணுக்கு தெரிஞ்சு சூரியனும் புதனும். சூரியன் தான் முதல் நிலை சுபத்துவம், புதன் தான் முதல் நிலை சுபத்துவம். ஏன்னா புதன் அங்கே திக்பலமாக அருமையான அமைப்புல சுக்கிரனோடும் குருவோடும் சேர்ந்து இருக்கிறார். சூரியன் அங்கே வலுத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற அமைப்புல பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் அப்படியே வலிமையான அமைப்புல இருக்கின்றதுனால இந்த இடத்துல புதனும் செவ்வாயும் கலந்த துறை, சூரியன் புதன் செவ்வாய் கலந்த துறை. அரசுல சைபர் கிரைம்ல காவலராக இருக்கிறார். ஆனா இவர் எய்ம் பண்ணது ஐபிஎஸ். தசாபக்திகளின் அடிப்படையில் தான் இவரும் அப்படியே சுக்கிரதசை நடக்காம இருந்திருந்தா அவயோக தசை தான். நீங்க எந்த அளவுக்கு நன்றாக இருந்தாலும் அந்த பெல்ட்டை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். சிம்ம லக்கணம்னு வந்துட்டாலே சூரியன் சந்திரன் செவ்வாய், அந்த ராகு இந்த 3-4 குரு, சூரியன் சந்திரன் செவ்வாய், இந்த குரு, இந்த 4 வீடுகளில் அமர்ந்த ராகு, இது போன்ற பெல்ட் சிம்ம லக்னத்திற்கு வந்திருந்தா பெரிய அளவில் இவர் உண்மையிலேயே ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருப்பார். தசாபுக்திகள் அப்படியே குறைவாக சரியாக இல்லாத காரணத்தினால் மட்டுமே இவர் ஐபிஎஸ் ஆபீசராக ஆக வேண்டிய இந்த காவலர் இன்றைக்கு சைபர் கிரைம் காவலராக இருக்கிறார். ஆக ஒரு நிலையில தசாபுக்திகள் என்பது எவ்வளவு முக்கியம். இவரும் பௌர்ணமிக்கு பக்கத்துல தான் பிறந்திருக்கிறார். அவராவது லக்னாதிபதி நீச்சம், இவர் லக்னாதிபதி அட்டகாசமா இருக்குதே. சூரியன் பாருங்க 10 டிகிரியில் இருக்கிறார். குருவை 8 டிகிரிக்குள்ள அஸ்தமனப்படுத்தி இருக்கிறார். சூரியன் அட்டகாசமாக இருக்கிறார். புதன் அதை விட வலுவா இருக்கிறார். 0 டிகிரியிலிருந்து 2 டிகிரிக்குள்ள குருவோடு சேர்ந்து இருக்கிறார். டிகிரி கணக்கில் பார்த்தா புதனும் குருவும் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்க. சுக்கிரனும் இங்க 2 டிகிரியில் இருக்கிறார். இவ்வளவு சுபத்துவம் இருந்தும் இதே ஜாதகருக்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற அமைப்புகள் வந்தா, ராஜீவ்காந்தி ஐயாருடைய ஜாதகமும் இப்படித்தான் இருக்கும். சூரியன் பருவத்தில் சுக்கிர தசையில் அவர் பிறந்து 20 வயதிற்கு பிறகு 25 வயதிற்கு பிறகு சூரிய சந்திர செவ்வாய் ராகு குரு போன்ற தசைகள் வந்திருந்தால் இவர் மிகப்பெரிய உயர்நிலையை, ஐபிஎஸ் ஆஃபீஸர் மட்டும் கூட கிடையாது, எம்எல்ஏ எம்பி மந்திரி போன்ற மிகப்பெரிய உயர்நிலையை இவர் கண்டிப்பாக அடைந்திருப்பார். ஏன்னா ராகுவும் குருவோட வீட்டில் குருவோட பார்வையில் தான் இருக்கு. அப்ப சூரிய சந்திர செவ்வாய், சூரியன் சந்திரன் எல்லாமே நல்லா இருக்கு பாருங்க. சந்திரமங்கல யோகத்தில் இருக்கு. சூரியன் சுபத்துவமாக எல்லா கிரகங்களையும் சுப கிரகங்களையும் பீடிச்சிருக்கிறார். சூரியன் சுபத்துவம். சந்திரன் பௌர்ணமிக்கு பக்கத்தில் 8ல் மறைந்தாலும் குருவின் வீட்டில் மீன வீட்டில் இருக்கிறார். செவ்வாய் சந்திர மங்கல யோகம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மங்கள யோகத்துல குழு 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 குழுன்னு இருக்கிறார் செவ்வாய். ராகு 5ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆனால் குருவின் பார்வையில டாப் டக்கரா இருக்கிறார். ஆக இந்த அமைப்புல இவருக்கு பிறந்ததிலிருந்தோ அல்லது ஒரு 20 வயதிலிருந்தோ சூரிய சந்திர செவ்வாய் ராகு குரு தசைகள் வந்திருக்குமாயின் ஒரு 60 வயசு வரைக்கும் இவர் உண்மையிலேயே இவருடைய லட்சிய கனவான ஐபிஎஸ் ஆகியிருப்பார். இப்போ அவர் அந்த தசாபுக்திகள் அவரை மட்டுப்படுத்தியதால் கட்டுப்படுத்தியதால் இந்த இடத்துல அவர் சைபர் கிரைம் காவலராக இருக்கிறார் என்பது தாங்க உண்மை. ஆக பௌர்ணமி யோகம் எப்படி எப்போது செயல்படும், லக்னாதிபதியுடைய நீச்சம் எப்படி எப்போது செயல்படும், லக்னாதிபதியுடைய ஆட்சி எந்த இடத்துல என்ன இருந்தாலும் ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல சைபர் கிரைம் காவலர் என்ன இருந்தாலும் ஒரு நல்ல சம்பளம் தான் இல்லையா. லக்னாதிபதியுடைய ஆட்சி என்பது அந்த இடத்துல தக்க வைக்கப்படுகிறது. சைபர் கிரைம் அப்படிங்கிறது அந்த சூரியன் புதன் செவ்வாய் கலந்த அந்த அமைப்புகள் இவருக்கு இங்கே தக்க வைக்கப்படுகிறது என்பதுதான் உண்மை. ஆகவே ஜோசியத்தில் எல்லா விதத்தையும் அப்படியே ஈடுகொடுத்து பார்க்கும் பொழுது எப்படி என்ன விதமான பலன்கள் நடக்கும் என்பதை ஒரு நிலையில நல்ல விதமாகவே அறியலாம் என்பதற்கு இந்த 2 ஜாதகங்களும் உதாரணம். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்னொரு புது வீடியோவில் பார்க்கலாம்.